ஆத்ம தர்சனம் அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ குலசேகர ஆழ்வாரின் ஸ்ரீ முகுந்தமாலா. விளக்கம் கவிஞர் கண்ணநேசன். ஸ்லோகம் 1. பேசுவதெல்லாம் உன்னை பற்றியே பேச வேண்டும். ஸ்ரீ வல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்த பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருமே முகுந்தா. முகுந்தமாலாவினுடைய ஒவ்வொரு ஸ்லோகமும் பகவான் கிருஷ்ணருடைய அற்புதமான மகிமைகளை எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருப்பதால் 4 வரிகளை கொண்ட இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் 2 பகுதிகளாக நாம் பிரிச்சுக்கணும். 2 பகுதிகளாக பிரித்து அதனுடைய அர்த்தத்தை நாம் அனுபவித்தால்தான் இந்த கிருஷ்ணாமிர்தத்தை நாம் முழுமையாக அனுபவித்து சுவைக்க முடியும். அதனால் இன்றைக்கு இந்த முதல் ஸ்லோகத்தினுடைய முதல் 2 வரிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனுடைய விளக்கத்தை நாம் இப்பொழுது அனுபவிக்கலாம். ஸ்ரீ என்றால் மகாலட்சுமி. மகாலட்சுமியின் மணாளனாக இருப்பவனே, மகாலட்சுமியின் மணாளனே அப்படின்னு வாஞ்சையோட பகவானை அழைத்து இந்த முகுந்தமாலா ஸ்தோத்திரத்தை தொடங்குகிறார் குலசேகர ஆழ்வார். ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதா தான் எழுதிய பகவத்கீதை உரையில் ஜயஸ்து பாண்டு புத்திரானாம் ஏஷாம் பக்ஷே ஜனார்த்தனக, அதாவது பாண்டவர்களைப் போல பகவான் கிருஷ்ணரோடு எப்போதும் நல்லுறவு கொண்டிருப்பவர்களுக்கே வெற்றி என்று குறிப்பிடுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் பகவான் கிருஷ்ணர் எங்கிருக்கிறாரோ அங்கே அதிர்ஷ்ட தேவதையான லக்ஷ்மியும் கூடவே இருப்பார். ஏனென்றால் லக்ஷ்மி தேவி தன் நாயகனை விட்டு என்றுமே பிரிந்து வாழ்வதில்லை என்று சொல்கிறார். இதிலிருந்து பகவான் கிருஷ்ணரோடு நல்லுறவு கொண்டிருப்பவர்களுக்கு வெற்றியும் செல்வமும் வந்து சேரும் அப்படிங்கிறது தெரியுது. குலசேகரர் வீரத்துக்கும் செல்வத்துக்கும் ஒரு குறைவும் இல்லாத சக்கரவர்த்தி. அதனால தான் ஸ்ரீ வல்லபேதி அப்படின்னு முதல்ல தாயாருடைய திருநாமத்தை சொல்லி அவள் மூலமாக அவளுடைய மனம் கவர்ந்த மணாளனை அழைக்கின்றார். வரதேதி, பகவான் வரங்களை தருபவன். தன்னுடைய பக்தன் எதை விரும்புகின்றானோ அதையே வரமாக வழங்கும் பரமவள்ளல். நரசிம்மாவதாரத்தில் பிரகலாதர் இவ்வுலகில் உள்ள கடைசி ஜீவனுக்கும் மோட்சம் கிடைக்கும் வரை என்னை சிரஞ்சீவியாக இருக்க அருள் புரிய வேண்டும் என்று கேட்டதாகட்டும், ராமாவதாரத்தில் கைகேயி கேட்ட வனவாச வரமாகட்டும், பூரண அவதாரமான கிருஷ்ணாவதாரத்தில் திரௌபதிக்கும் அபிமன்யுவின் பத்தினியான உத்தரைக்கும் பரம பக்தரான உத்தவருக்கும் கொடுத்த வரமாகட்டும், இப்படி தன்னை சரணடைந்தவர்கள் விரும்பும் வரத்தை அளிக்கும் வள்ளல்தான் கிருஷ்ண பரமாத்மா. தயாபரேதி, அளவற்ற கருணையை உடையவனே. பகவான் காருண்ய சாகரம். ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் தன்னுடைய குருவாஷ்டகத்தில் கிருஷ்ணரை கல்யாண குணார்ணவசிய அப்படின்னு வர்ணிக்கிறார். அதாவது சர்வ மங்களங்களும் பொருந்திய கல்யாண குணங்களை கொண்ட ஆர்ணவம், சமுத்திரம். ஆர்ணவம்னா சமுத்திரம், கருணை அலைகள் வீசும் சமுத்திரம் அப்படின்னு குறிப்பிடுறார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? நம்மிடத்தில் கோடிக்கணக்கான குற்றம் குறைகளை வைத்துக்கொண்டு கருணையே வடிவான காருண்ய சாகரமான பகவானை பார்த்து, கிருஷ்ணா இவ்வளோ கஷ்டங்களை கொடுக்குறியப்பா, என்னால் தாங்க முடியுமா? உனக்கு கொஞ்சமாவது என் மேலே கருணை இருக்கா என்று அந்த காருண்ய சாகரத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பரம காருண்யமூர்த்தியான கிருஷ்ணர்கிட்ட உத்தவர், பிரபோ கலியுகத்தில் அதிக முயற்சியின்றி பரமபதத்தை அடைய எளிய வழியொன்றை கூற வேண்டும் அப்படின்னு நமக்காக வேண்டும்போது, பக்தவத்சலனும் பதித பாவனனுமான பகவான் என்ன சொல்கிறார்னா, உத்தவரே, என்னுடைய பக்தன் எந்த செயல் செய்தாலும் அது என்னை மகிழ்விப்பதற்காகவே செய்ய வேண்டும். அவனுடைய மனதை என்னிடமே செலுத்தி நான் சொன்ன தர்மங்களை கடைபிடித்து என்னிடத்திலேயே பக்தி செலுத்த வேண்டும்.
எல்லா மனிதர்களுக்குள்ளும் நானே அந்தராத்மாவாக இருப்பதை யாரொருவன் அறிகின்றானோ அவனை விட்டு விரோதம், பொறாமை, அலட்சியம், அகங்காரம் முதலிய தாழ்ந்த குணங்கள் விலகி உன்னதமான குணங்கள் மேலோங்கும். இப்படி மனதாலும் வாக்காலும் செயலாலும் என்னை பார்க்க பழகுவதே என்னை அடைவதற்கான சாதனங்களிலெல்லாம் மிகவும் மேலானது ஆகும். தனது எல்லா கர்மங்களையும் என்னிடத்தில் அர்ப்பணம் செய்துவிட்டு என்னையே சரணடைந்து எல்லா செயல்களையும் என் பொருட்டாகவே எவனொருவன் செய்கின்றானோ உத்தவரே, அவனுக்கு உதவ வேண்டும் என்ற ஆசை என்னுள் பலமாக எழுகிறது. இப்படிப்பட்ட பக்தன் அமரத்தன்மையை அடைந்து என் வடிவமாகவே ஆகிவிடுகிறான் என்று சொல்கிறார். பகவான் சொன்ன அந்த கடைசி வாக்கியத்தை தான் நம்ம சிந்திக்கணும். இப்படிப்பட்ட பக்தன் அமரத்தன்மையை அடைந்து, அமரத்தன்மைனா முக்திங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. என் வடிவமாகவே ஆகிவிடுகிறான் அப்படின்னா என்ன அப்படின்னா, முக்திகளில் சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் அப்படின்னு 4 வகை இருக்கு. அதில் சாரூபம் என்பது இறைவனுடைய சொரூபத்தை அடைந்து அவனுடைய லோகத்திலேயே அவனை பார்த்து கொண்டே வாழக்கூடிய பாக்கியத்தை அடைவதுதான் சாரூப முக்தி அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட அந்த சாரூப முக்தியைத்தான் பகவான் நமக்கு அளிப்பதற்கு தயாராக இருக்கிறான். உத்தவருக்கு கிருஷ்ணர் இப்படி உபதேசித்ததிலிருந்து நம்மை இந்த சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்ற வந்த கண்ணனின் பெருங்கருணையை வார்த்தைகளில் சொல்ல முடியுமா என்ன? ஏது பிழை செய்தாலும் ஏழை நமக்கிறங்கி தீது புரியாத தெய்வமல்லவா பகவான் கிருஷ்ணர். அவர் நம்மகிட்ட என்ன காசு பணமா எதிர்பார்க்கிறார்? பகவான் நம்மிடம் எதிர்பார்ப்பது தூய பக்தியை மட்டும்தான். தூய பக்தி ஒன்றைத்தான் பகவான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். பவலுண்டன கோவிதேதி, பிறப்பை ஒழிக்கும் பெருமான். இந்த உலகத்தில் மறுபடியும் பிறந்து மறுபடியும் இறந்து இப்படியாக கர்ப்பவாசம் செய்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து புனரபி ஜனனம் புனரபி மரணம் என்ற பிறவி சுழற்சியில் சிக்கி நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டேதான் இருக்கிறோம். இந்த பிறவி சுழற்சியை பகவான் எப்போது ஒழிப்பான் என்றால், உத்தவரிடம் பகவான் ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி, அப்படிப்பட்ட பக்தன் அமரத்தன்மையை அடைந்து சாரூப முக்தி அடைகிறான் என்று சொன்னார் அல்லவா. அப்படி பகவான் சொன்னது போல எந்த ஒரு பக்தர் இருக்கிறாரோ அவருக்கு மட்டுமே இந்த பிறவி சுழற்சியை ஒழிப்பது என்பது சாத்தியம். பவலுண்டன கோவிதேதி, முக்தியை தருவதற்கு பகவான் தயார். அவர் சொன்னதை கேட்டு நடக்க நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் $1,000,000 கேள்வி என்று சொல்லி, முகுந்தமாலா முதல் ஸ்லோகத்தின் முதல் 2 வரிகளுக்கான விளக்கத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த 2 வரிகளுக்கான விளக்கத்தை வரும் 31/7/2024 புதன்கிழமையன்று அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம்.